பகவான் ஸ்ரீ ஹரிநாராயணனின் கூர்ம அவதாரம். ஒரு நாள் முனிவர் துர்வாசர் தேவலோகத்துக்கு வந்தார். அவர் இந்திரனுக்கு ஒரு தெய்வீக மாலை அளித்தார். ஆனால் இந்திரன் அந்த மாலையை மதிக்காமல் யானையின் மீது வைத்தார். மாலை கீழே விழுந்து யானையின் காலால் மிதிக்கப்பட்டது. இதனால் முனிவர் துர்வாசர் கோபமடைந்தார். முனிவர் துர்வாசர் கோபமோடு இந்திரனுக்கு சாபமிட்டார். உங்களின் சக்தி குறையும் மற்றும் லட்சுமி கடாட்சத்தை இழந்து விடுவாய் என்றார் துர்வாசர் முனிவர். துர்வாசர் முனிவரின் சாபத்தால் லட்சுமி கடாட்சமான தேவி லட்சுமி ஹரி நாராயணனிடம் இருந்து பிரிந்தார். சாபத்தால் தேவி லட்சுமி பார்க்கடலுக்குள் சென்றார். தேவர்கள் வலிமையை இழந்தனர். இந்திரனின் வலிமை இழந்ததால் அசுரர்கள் வலுவடைந்தனர். தேவர்கள் பயத்தில் மூழ்கினர். தேவர்கள் பகவான் ஸ்ரீ ஹரிநாராயணனை நாடி சென்றார்கள். பார்க்கடலை கடையுங்கள் என்றார் ஸ்ரீ ஹரிநாராயணன். பார்க்கடலில் இருந்து அமிர்தம் கிடைக்கும், அது உங்களுக்கு சக்தி தரும். அசுரர்களுடன் இணைந்து செயல்பட கூறினார் ஸ்ரீ ஹரிநாராயணன். தேவர்கள் தயங்கினார்கள். இறுதியில் தேவர்களும் அசுரர்களும் இணைந்தனர். பார்க்கடலை கடைய மந்திரமலை தேர்ந்தெடுக்கப்பட்டது. மந்திரமலையை தூக்க பகவான் ஸ்ரீ ஹரிநாராயணன் உதவினார். மந்திரமலை பார்க்கடலில் வைக்கப்பட்டது. பார்க்கடலை கடைய வாசுகி கயிறாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இரு பக்கங்களிலும் பிடித்தார்கள். கடைதல் ஆரம்பமானது. கடலை கடைந்ததால் பார்க்கடல் கொந்தளித்தது. மந்திரமலை கடலில் மூழ்கத் தொடங்கியது. மலை மூழ்கத் தொடங்கியதால் தேவர்கள் பதறினர். பகவான் ஸ்ரீ ஹரிநாராயணன் கூர்ம அவதாரம் எடுத்தார். ஆமை மலைக்கு ஆதரவானது. மீண்டும் கடைதல் தொடங்கியது. வலுவாக கடைதல் நடந்தது. முதலில் நஞ்சு கடலில் இருந்து வெளிவந்தது. நஞ்சை கண்டு தேவர்களும் அசுரர்களும் பதறினர். சிவபெருமான் தோன்றினார். சிவபெருமான் அந்த நஞ்சை அருந்தினார். நஞ்சை அருந்தியதால் சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாகியது. சிவபெருமானால் உலகம் காப்பாற்றப்பட்டது. மீண்டும் கடைதல் தொடங்கியது. காமதேனு என்ற பசு கடலில் தோன்றியது. மூன்றாவதாக உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரை கடலில் இருந்து வெளிவந்தது. நான்காவதாக தேவி மகாலட்சுமி கடலில் தோன்றினார். பல தெய்வீக பொருட்கள் கடலில் தோன்றியது. கடைதல் தீவிரமானது. தன்வந்தரி அமிர்த குடத்துடன் தோன்றினார். அசுரர்கள் அமிர்தத்தை பிடித்தனர். தேவர்கள் மீண்டும் கவலையடைந்தனர். அசுரர்களைக் கண்டு ஸ்ரீ ஹரிநாராயணன் சிரித்தார்.
பகவான் ஸ்ரீ ஹரிநாராயணன் மோகினியாக மாறினார். அசுரர்கள் மோகினியைக் கண்டு மயங்கினார்கள். அமிர்தத்தை நான் வழங்குவேன் என்றார் மோகினி. மோகினி அமிர்தத்தை முதலில் தேவர்களுக்கு வழங்கினார். தேவர்கள் சக்தியை பெற்றனர். இதனால் அசுரர்கள் தேவர்களுடன் போர் செய்ய முடிவு செய்தார்கள். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் தொடங்கியது. இறுதியில் தேவர்கள் அசுரர்களை வென்றார்கள். கூர்மை இன்னும் மந்திரமலைக்கு ஆதாரமாக இருந்தது. பகவான் ஸ்ரீ ஹரி நாராயணன் இயல்பான வடிவத்திற்கு திரும்பினார். தேவர்கள் பகவான் ஸ்ரீ ஹரி நாராயணனிடம் நன்றி கூறினார்கள். தெய்வீக ஒளி பரவியது. பிரபஞ்சம் சமநிலைக்கு வந்தது. தேவி லக்ஷ்மி ஸ்ரீ ஹரி நாராயணனுடன் இணைந்தார். பகவான் ஸ்ரீ ஹரி நாராயணன் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவர்கள் அமைதியாக ஆட்சி செய்தார்கள். குர்ம அவதாரம் உலகுக்கு ஒரு பாடம். சகிப்பு, திட்டம், ஒற்றுமை, பொறுமை மற்றும் கடவுளின் அருள் இருந்தால் எந்த சிரமத்தையும் வெல்லலாம். நம்பிக்கை வெற்றியை தரும்.